வணக்கம். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் பகுதியிலிருந்து ஒரு ஆழமான கருத்தை நாம் இன்னைக்கு அலச போறோம். இது முழுக்க முழுக்க பார்வை பத்தினது. அதாவது நாம இந்த உலகத்தையும் கடவுளையும் எப்படி பார்க்கறோம் அப்படிங்கறத பத்தி தான் இது. இந்த தியானமே ஒரு நேரடியான ஆனா ரொம்ப ஆழமான கேள்வியோட தான் தொடங்குது. பார்க்கறவங்களும் நீங்க தான், பார்க்கப்படுற பொருளும் நீங்க தானா? அப்புறம் உங்களை பார்க்கறதுக்கு ஒரு நேரங்காலம் பார்த்து ஏன் கவலைப்படணும்? யோசிச்சு பாருங்களேன். இது ஆரம்பத்திலேயே நம்மள சிந்திக்க வைக்குது இல்லையா? இந்த கேள்விதான் நம்மள முதல் பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. பதட்டமான தேடல். நம்மள பல பேருக்கு ஆன்மீகம்னாலே கடவுளை தேடி ஓடுற ஒரு பதட்டமான கஷ்டமான ஒரு பயணமா தான் இருக்கு. இந்த தியானம் என்ன சொல்லுதுன்னா, பிரச்சனையே இங்கதாங்க தொடங்குது. எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு விஷயத்த நமக்கு வெளியில எங்கேயோ இருக்குன்னு தேடுறது தான் மனுஷனோட இயல்பு. ஆனா இப்படி வெளிய தேடுறது ஒரு அடிப்படையான தப்பு புரிதல்னு இந்த தியானம் சொல்லுது. சரி, இந்த வெளிய தேடுறது ஏன் ஒரு பிரயோஜனமும் இல்லாத வேலைன்னு விளக்க ஒரு பவர்ஃபுல்லான உதாரணத்தை இங்க பயன்படுத்துறாங்க. இது நம்ம மொத்த பார்வையுமே மாத்தி போடும். அந்த உதாரணத்தை புரிஞ்சுக்க முதல்ல காணல் நீர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது பாலைவனத்துல தூரமா பாக்கும்போது தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு மாயத் தோற்றம் தெரியும் இல்லையா? அதுதான். ஆனா கிட்ட போக போகத்தான் தெரியும் அங்க தண்ணியே இல்ல, அது வெறும் வெளிச்சத்தோட விளையாட்டுன்னு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த தியானம் சொல்ற முக்கியமான முடிவு இதுதான். கடவுளை வெளியில தேடுறது அந்த காணல் நீரை தேடி ஓடுறதுக்கு சமம். அது ஒரு மாய. அந்த வழியில போனா கிடைக்கவே கிடைக்காத ஒண்ணு கிடைக்கும்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். சரி, வெளிய தேடுறதுதான் பிரச்சனைன்னா அப்ப தீர்வு என்ன? இப்போ நம்ம இந்த தியானத்தோட முக்கியமான தீர்வுக்கு வர்றோம். அது நம்மளோட உள்மனசோட நிலைமைய பத்தினது. உண்மையான வேலை வெளியில தேடுறது இல்ல, உள்ளுக்குள்ள சுத்தப்படுத்துறது தான். நம்மளோட ஒரே கடமை நம்ம மனச ஒரு தூய்மையான மனசா மாத்துறது மட்டும்தான். இது எவ்ளோ பெரிய ஒரு பார்வை மாற்றம் பாருங்க. இந்த ஒப்பீடு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது. நம்ம மனசோட நிலைமை தான் நம்ம பார்வை எப்படி இருக்குங்கிறத தீர்மானிக்குது. பாருங்க, மனசு கலங்கி போயிருந்தா நமக்கு தெரியற காட்சியும் ஒரே குழப்பமா பிடிக்காத மாதிரி இருக்கும். ஆனா அதே மனசு தெளிவா தூய்மையா மாறிட்டா காட்சியும் ரொம்ப இனிமையா தெளிவா மாறிடும். இந்த விளக்கத்தை இன்னும் ஆழமாக்க பட்டினத்தார் சொன்ன ஒரு அழகான அதே சமயம் ஒரு முரண்பாடான மேற்கோளை இப்ப பார்க்கலாம். இது நாம பேசிட்டு இருக்கிற விஷயத்த இன்னும் நல்லா புரிய வைக்கும். முதல்ல அந்த முழுமையான வரிகளை கேளுங்க. காட்சி கெளியான் காண், கண்டாலும் காணான் காண், மாட்சி மனம் வைத்தார்க்கு மாணிக்கத் துள்ளொளி காண். அடடா, இந்த வரிகள்ல எவ்வளவு ஞானம் இருக்கு பாருங்க. இந்த முரண்பாடோட முதல் பகுதியை பாப்போம். காட்சி கிளியான் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபமானவன். தெய்வீகம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸி, ஏன்னா அது எல்லா இடத்துலயும் எல்லா பொருள்லயும் இருக்கு. இப்ப முரண்பாடோட 2வது பகுதிக்கு வருவோம். கண்டாலும் காணான், அதாவது பார்த்தாலும் பார்க்க முடியாதவன். எப்படி இது எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒண்ணு கண்ணுக்கு தெரியாம போகும்? காரணம், நம்ம பார்க்கறதுக்கு பயன்படுத்துற கருவியான நம்ம மனசு தூய்மையா இல்லைன்னா அதை பார்க்க முடியாது. இப்போ இந்த முரண்பாட்டுக்கான தீர்வு மாட்சிமை பொருந்திய, அதாவது தூய்மையான மனசு இருக்கிறவங்களுக்கு தெய்வீகங்கிறது ஒரு மாணிக்கத்துக்குள்ளே இருக்கிற பிரகாசமான ஒளி மாதிரி. அதுக்கு வெளியில போக வேண்டிய அவசியமே இல்ல. சரி, இது வரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த தியானத்தோட முக்கியமான படிப்பினை என்னன்னு இப்ப சுருக்கமா புரிஞ்சுக்கலாம். இந்த முக்கியமான பாடங்களை சில பாயிண்ட்ஸா பிரிச்சு பார்க்கலாம். இது பார்வைய மாத்திர ஒரு அடிப்படை விஷயம். நம்ம நோக்கம் எதையோ கண்டுபிடிக்கிறதில்ல, அதுக்கு பதிலா நம்ம மனசை தெளிவுபடுத்துறது தான். மனசுதான் நாம உலகத்தை பார்க்கற கண்ணாடி. மனசு தூய்மையா இருந்தா ஏற்கனவே அங்க இருக்கிற கடவுளை உணர முடியும். ஏன்னா கடைசியா ஒன்னே ஒண்ணுதான், நமக்கு வெளியே தெரியறது எல்லாமே நமக்கு உள்ள இருக்கிறதோட பிரதிபலிப்பு தான். இந்த முழு விளக்கத்தையும் ஒரு கடைசி கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒருவேளை உங்க நோக்கம் புதுசா எதையோ தேடி கண்டுபிடிக்கிறதில்ல, ஆனா நீங்க இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கிற கண்ணாடியான உங்க மனச சுத்தப்படுத்துறது மட்டும்தான் உங்க ஒரே வேலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்க ஆன்மீக பயணம் எப்படி மாறும்? யோசிச்சு பாருங்க.